வணக்கம். 1963 ஹோமர் பி ஹல்பர்ட் அமெரிக்கா சேர்ந்த மிஷனரி. அது மட்டும் இல்ல, அவரு ஜேர்னலிஸ்டாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில அவருக்கு கொரியா மேல ரொம்ப பற்று வந்திருக்கு, அவங்க மொழி, அவங்க கல்ச்சர் எல்லாத்துக்கு மேலையும். ஸோ அதனால 1986 அந்த ஆண்டு அவரு கொரியால இருக்கிற சியோல் அப்படின்னு ஒரு நகரத்துல போயிட்டு அவரு அங்க வாழ ஆரம்பிக்கிறாரு. அங்க வாழ்ந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கல்ச்சர், அங்க இருக்கிற மொழி எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொரியா நாட்டுல இண்டிபெண்டன்ட் காட்டி அவரு குரலையும் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில கொரியா நாட்டுக்குன்னு ஒரு மொழி இல்லாம இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல இருந்தே கொரியா நாடு அடிமைப்பட்டுதான் இருந்திருக்கு. ஸோ அவங்க நாட்டுக்குன்னு ஒரு மொழி, அதாவது கொரியன் மொழி கொரியன் மொழியை வச்சு எந்த வரலாறுமே இல்லை. அவங்களோட வரலாறு படிக்கணும்னாலே ஜாப்பனீஸ் மொழி, அப்படி இல்லைன்னா சைனீஸ் மொழியை வச்சுதான் அவங்க வரலாறு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மொழி வரலாறு இல்லை. ஸோ அவங்க மொழி எங்க இருந்து பிறப்பிச்சு அப்படின்னு அவரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் ரிசர்ச் பண்ணும்போது கொரியாவோட மொழி நேரடியா ஜாப்பனீஸ் மொழியில கனெக்ட் ஆகுது, அதன் பின்ன சைனீஸ் மொழியில கனெக்ட் ஆகுது. அதுக்கும் பின்னாடி அப்படியே நேரா மலேசியா வரைக்கும் போது மலாய் மொழி வரைக்கும் அந்த மொழியோட பேக்ரவுண்ட் நீண்டுட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நேரடியா இன்னொரு தொடர்பு இருக்கு, அதுதான் சைனீஸ், ஜாப்பனீஸ் அப்படின்னு நிறைய மொழிகளை பிரிச்சு விட்டதே அந்த மொழி தான். அதாவது அந்த மொழியில இருந்தா இவ்வளவு மொழிகள் புரிந்து வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மொழி இந்தியாவில இருக்கிற ஒரு மொழி தான் அவரு டிக்ளேர் பண்றாரு. இந்த மாதிரி நிலைமையில 2001 உத்தரப்பிரதேசத்துல கியோக்யுவாங் ஓகே அப்படின்னு ஒரு ராணிக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு கொரியா நாட்டே, அதாவது சவுத் கொரியா நாடே ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, சம்பந்தமே இல்லாம 2001 கொரியானோட ஒரு அரசியோட கோயில, அதுவும் யூபியில, அதாவது உத்தரப்பிரதேசல கட்டுறாங்க, அதுக்கு கொரியா நாடே ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாம. ஸோ எதனால கொரியா நாட்டுல இருந்து ஒரு கோயிலை ஸ்பான்சர் பண்ணாலும் அது ஏன் உத்தரப்பிரதேசல கட்டணும்? அந்த ஹோமர் எந்த மொழியை கனெக்ட் பண்ணி ஏன் இந்தியா மொழியில தான் கனெக்ட் ஆகுது, அதுவும் இந்தியான் மொழியில இருக்கிற ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில இருக்கிற ஒரு மொழி குடும்பம் தான் அந்த மொழியோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மொழி, எதனால யூபியில இந்த கோயில் கட்டினாங்க அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வரலாறோட சொல்லப்பட்ட எல்லா உண்மைகளையும் நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கே புரியும் யார் ஏமாத்தினா, யார் ஏமாறப்பட்டா, நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு மண்டையில ஓடும். அது மட்டும் இல்லாம நீங்க இது வரைக்கும் உங்க வரலாறை தெரிஞ்சுக்கிடாத அளவுக்கு ஒரு முக்கியமான வரலாறு தான் இந்த வரலாறு. நான் தான் உங்கள் விஸ்வா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1981 ஜப்பான்ல இருக்கிற சுசுமோ ஓனா அப்படின்னு ஒரு நபர், அந்த ஹோமருக்கு இருக்கிற மாதிரியே இவருக்கும் சவுத் கொரியா மேல ஒரு பற்று இருந்திருக்கு. அவங்க கல்ச்சர், அது மட்டும் இல்லாம முக்கியமா அவங்களோட மொழி மேல ரொம்ப பற்று இருந்திருக்கு. ஸோ இவரும் அதே மாதிரி இந்த மொழி எங்க இருந்து ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு அவரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு 1886 இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பர், கொரியா நாட்டோட மொழி ஆர்ஜின் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பேப்பர் அவர் கிடைக்கும். அந்த பேப்பர் எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த சுசுமோட தேடல்ல பாதி தேடல் இவரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. சோ நம்ம இங்க இருந்து கண்டுபிடிச்சாரு, எங்க போய் நிக்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அவருக்கு தெரியுது. அப்படி அவர் கண்டுபிடிச்ச இடம் இந்தியா தான். இந்தியால இருக்கிற ஒரு மொழி குடும்பம் தான் இந்த மொழிக்கெல்லாம் ஆர்ஜின். அதாவது வெறும் கொரியன் மொழிக்கு மட்டும் இல்ல, சைனீஸ், ஜாப்பனீஸ், மலாய் அப்படின்னு நிறைய மொழிகளுக்கு தாய்மொழியா சிறந்தது ஒரு மொழி குடும்பம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எதனால இங்க இருக்கிற மொழி எப்படி சவுத் கொரியா அளவுக்கு போச்சு, நம்ம இந்தியாவும் சவுத் கொரியாவும் கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தூரமா இருக்கு, எப்படி அங்க இருக்கிற மொழி இங்க இருக்கிற மொழி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம அதுக்கு 800 வருஷத்துக்கு பின்னாடி போகும். ஏன் 800 வருஷம் பின்னாடி போகும்னா, 800 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சவுத் கொரியாவோட ஒரு புத்தர் ஒரு புக் எழுதுறாரு. 800 வருஷத்துக்கு பின்னாடி ஏன் போகணும்னா, சமியுக் யூசா அப்படின்னு ஒரு ஆளு சவுத் கொரியாவோட வரலாற சவுத் கொரியா மொழியிலேயே ஒரு புக்கா எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் த மெமோரியலி ஆஃப் த த்ரீ கிங்டம் அப்படின்னு அந்த புக்கோட நேம். நம்ம ஊர்ல, அதாவது தமிழ்நாட்டுல பகவத்கீதை அப்படின்னு நம்ம கடவுளுக்கு நிகரா வச்சு ஒரு புக்கை பாக்குறோமோ, அதே மாதிரி கொரியால அத பைபிளா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த புக்ல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொரியா நாட்டை ஒரு இந்திய ராணி ஆண்டிருக்காங்க தெரிய வருது. அது எப்படி ஆண்டாங்கன்னா, பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி கடல் கடந்து வந்து கயாட் அப்படின்னு ஒரு நாட்டுல நிக்கிறாங்க. அதுதான் சவுத் கொரியால இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ள போயும் கிம் சுரா அப்படின்னு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. அந்த மன்னரை மனம் முடிஞ்சு அவங்களோட சேர்ந்து அந்த கொரியா நாட்டையே ஆட்சி பண்ணியிருக்காங்க அந்த ராணி அப்படின்னு தெரிய வருது. அந்த ராணி அந்த கயாட் நாட்டுக்கு, அதாவது சவுத் கொரியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 16 வயசு ஆயிருக்கு. அந்த ராணியோட
ராணியோட பேரு தான் சூரிய ரத்னா. சோ அவங்க வந்து நிக்கிறாங்க. அதாவது அந்த கயார் நாட்டுல வந்து நிக்கும் போது அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற போர் தலைவர்கள் எல்லாருமே அந்த ராணி கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறாங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, எவ்வளவு தூரத்துக்கு வரீங்க? அப்போ நான் பலாயிரம் கிலோமீட்டர் தாண்டி கடல் வழியா பயணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என் பேர் சூரிய ரத்னா, ஆயுத்தா நாட்டுல இருந்து வாரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த ராணியை ஆரவாரத்தோட வர வைக்கிறாங்க. இப்போ ஆயுத்தா நாட்டுல இருந்து அந்த ராணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இது யூபியில இருக்கிற அயோத்தியாவை தான் அவங்க ஆயுத்தான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்க நினைப்பீங்க. சோ அதனாலதான் 2001 அங்க, அதாவது சவுத் கொரியா அரசு ஒரு கோயிலை எழுப்புறாங்க யூபியில. அது அந்த ராணியோட பேர் வந்து கியோ கியூவாங். ஓகே, கியோ கியூவாங்னா சூரிய ரத்னா, அதாவது சூரியத்துல இருக்கிற ரத்னம், அதாவது சூரிய கலர்ல இருக்கிற ரத்னம் இப்படின்னு பல பேர்கள் இருக்கும். அதுக்கு மொழிபெயரா தான் கியோ கியூவாங்னு அந்த மொழி பெயர்த்திருக்காங்க. அந்த நாட்டுக்கு அந்த ராணியோட கோயில தான் யூபியில எழுப்பியிருக்காங்க. அதுக்கு தான் கொரிய நாட்டு அரசு அவங்க பணம் கொடுத்து உதவி இருக்காங்க. இதுக்கப்புறம் 2018 திரும்பியும் இன்னொரு கோயில் நம்ம சூர்யா ரத்னாக்கு இன்னொரு கோயிலும் கட்டுறாங்க. இந்த கோயிலுக்கு இந்தியால இருந்து மட்டும் இல்லாம உலகத்துல இருந்து எல்லாருமே போயிருக்காங்க. இந்தியா நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களும் போயிருக்காங்க. அங்க இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு இதுல மிகப்பெரிய டவுட் வருது. எதனாலனா அவங்க கொண்டு போனது, அதாவது சூரிய ரத்னா போனது கடல் வழி பயணம். ஆனா அயோத்தியால கடலே கிடையாது. இப்ப மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் கடல் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். அயோத்தியால இருந்து போயிருக்க மாட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியாவை என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னா சக்கிட்டா அப்படின்னு தான் பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. சோ அது 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அயோத்தியான்னு மாற்றப்பட்டிருக்கு. கொரிய நாட்டுல அந்த புக்ல மென்ஷன் பண்ண ஆயுத்த நாடுன்னு இருந்தது அயோத்தியாவா இருக்காதுன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு டவுட் வருது. அது மட்டும் இல்லாம கியா கியாங்கு அந்த ராணியோட சிம்பிள் என்னன்னா 2 மீன் சின்னம் அவங்களோட கல்லறையில இருக்கு, அதாவது கொரிய நாட்டுல. சோ இந்த கோயிலையும் அதே சிம்பிள் தான் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனா அயோத்தியால அந்த 2 மீன் சின்னம் எப்படி வந்துச்சுன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருக்கிற முகலாய ஆட்சியில தான் அந்த மீன் சின்னம் வந்திருக்கு. அது அயோத்தியாவோட சின்னமே கிடையாது, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சின்னம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலையும் ஆராய்ச்சியாளர்கள் டவுட் வருது. இதனால நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ரிசர்ச் பண்றாங்க. அப்பதான் தமிழ்நாட்டு ஆராய்ச்சியாளர்களுக்கு பல உண்மைகள் தெரியுது. என்னன்னா அவங்க ரிசர்ச் படி ஆயுத்தா அப்படின்னு ஒரு நாடு செட் பண்றாங்க, அதாவது ரிசர்ச் பண்றாங்க. அது நேரா தாய்லாந்துல இருக்கிற ஒரு ஊரை காட்டுது, அங்கேயும் ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆனா அவங்க எப்படி இந்தியன் மொழியில இருக்கிற மொழி குடும்பத்தை தான் அவங்க சேர்த்திருக்காங்க, அதாவது தாய்லாந்துல இருக்கிற ஒரு ஊரை தான் ஆயுத்தான்னு பேரு மேட்ச் ஆகுது, அங்கேயும் ஒரு கோயில் இருக்குன்னு தெரிய வருது. ஆனா அந்த கோயிலும் அங்க இருக்கிற பேரும் 15ஆம் நூற்றாண்டுல தான் பொறிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது. இது அந்த கொரிய நாட்டுல அந்த ராணி, அதாவது சூரிய ரத்னா வந்து ஆண்டது BC 49ல. இதுவும் அங்க பொறிக்கப்பட்டதும், அதாவது கொரிய நாட்டுல இருந்த அரசியும் அங்க இருந்தவங்க கிடையாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிய வருது. இதுக்கப்புறம் தமிழர்கள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயத்தை டீகோட் பண்றாங்க. அப்பதான் உண்மையான வரலாறு என்னன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியுது. அப்படி என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை நான் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய உண்மையான உணர்வுபூர்வமான அதாவது புல்லரிக்கிற வைக்கிற நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோல ஃபுல்லா நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். நான் தான் உங்களுக்கு பாய்.